சரி வள்ளி மீன் கடை மீனவன் பேசுகிறேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம். நம்ம கண்ணாலே பார்த்து கெஸ் பண்ணோம் 16 கிலோ வரும்னு. இடம் வச்சு பார்த்தோன்னா 17 கிலோ வஞ்சர மீன். இந்த வஞ்சர மீனோட சைஸ் வந்து 17 கிலோ வருது சார். எவ்வளோ லைவாக இருக்குது பாருங்கள். அதில் எவ்வளோ பெரிய குடல் வருது பாருங்கள். தூக்கி போட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன்களை வஞ்சர மீன்களை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி மீன்கள் ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். 8 கிலோலேருந்து 12 கிலோ வரைக்கும் ஒரு டேஸ்ட்டு. 12லேருந்து 19, 20, 15ன்னு அது ஒரு வகையான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன்களை சைனாவுக்காக எக்ஸ்போர்ட்டுக்காக அதிகமாக எடுப்பாங்க. இது மாதிரி மீன்கள் எல்லாமே வெளிநாடுகளுக்கு தான் அதிகமாக சேல்ஸுக்கு போகும் சார். பார்த்தீங்கன்னா இது மாதிரி மீன்களை சாப்பிடாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா சேகர் அண்ணா வெட்டுறாங்க. மிகப்பெரிய அருமையாக அற்புதமாக கட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு மீன்களும் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி ஸ்லைஸ் பண்ணணும் எல்லாத்தையுமே பக்கமாக கட் பண்ணுவாங்க. இந்த மீன் வந்து ரொம்பவே பார்த்தீங்கன்னா 17 கிலோ சைஸுன்ற மீன் தான்றதால மீனோட அகலம் வந்து ரொம்பவே லென்த்தாக இருக்கும். அதனால் அந்த மீன்களை ரெண்டாக கட் பண்ணி சென்டர் பீஸ் ஒன்று, பாலில் 2 பீஸ்னு சென்டராக கட் பண்ணி அந்த மீன்களை அழகாக எப்படி ஸ்லைஸ் போட போகிறாங்கன்னு இந்த வீடியோவில் பாருங்கள் சார். ரொம்பவே அகலமாக இருக்கிற மீன்களை எப்படி கட் பண்ணணும், நார்மல் மீன்களை எப்படி கட் பண்ணணும்னு மாஸ்டர் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக கட் பண்ணக்கூடியவங்க. இந்த வஞ்சர மீனை அழகாக எடுக்கிறாங்க பாருங்கள். முள்ளு தனியாக சதை தனியாக பார்த்தீங்கன்னா ஒரே வஞ்சர மீனில் 2ஆக வெட்டி அதில் 4ஆக பிரித்து 2ஆக பிரித்து அழகாக சூப்பராக ஸ்லைஸ் போட்டுக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பெரிய பீஸ் அகலமாக வருன்றதுக்காக அழகாக போடுறாங்க. இந்த 17 கிலோ வஞ்சர மீனை மாஸ்டரு 17 பேருக்கு கூறாக பிரித்து கொடுக்கப்படும் சார். ரொம்பவே சாப்பிடாதவங்க இது மாதிரி பெரிய பெரிய வஞ்சர மீன்களை ட்ரை பண்ணி பாருங்கள் சார். பார்த்தீங்கன்னா 17 கிலோ 18 கிலோ 20 கிலோ கிடைக்கிற மீன்கள்லாம் ரொம்பவே சுவையாக இருக்கும். ஏன்னா இது மாதிரி மீன்கள் கிடைக்கிறது 15 கிலோ 17 கிலோ ரொம்பவே ரேரு சார். பார்த்தீங்கன்னா எப்பயே ஒரு மீன் தான் கிடைக்கும். இது மாதிரி மீன்களை கிடைக்கிறது ரொம்பவே டிமாண்டு. சாப்பிடாதவங்க வஞ்சர மீன் பிரியர்கள் இருந்தால் சார் இந்த மீன்களை நம்ம வள்ளி மீன் கடையில் வந்து இன்றைக்கி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சார். ரொம்பவே ருசியாக இருக்கும். நம்ம பெரிய பெரிய மீன்களை நம்பர் 1 குவாலிட்டி மீன்களாக கொண்டுன்னு வருவோம். நம்ம செக்ஷன் பையாக சொல்லுவோம். 3 கிலோயிலேருந்து வஞ்சர மீன் சொல்லுவோம். 3 கிலோயிலேருந்து 7 கிலோ வரைக்கும் பீரிங் வஞ்சர மீன் சொல்லுவோம். 8 கிலோயிலேருந்து 12 கிலோ வரைக்கும் AK-47 சொல்லுவோம். ரொம்பவே ருசியாக இருக்கும். இந்த மீன் 17 கிலோ ஒன்றுமே வந்து ஒரு மடங்கு கூடுதலாக இருக்குது சார் டேஸ்ட்டு. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். மாஸ்டரு அழகாக அப்படியே ஸ்லைஸை அல்வா துண்டு மாதிரி போடுறாங்க. இதை அப்படியே 17 பேருக்கு 17 கூறாக பிரித்து தருவாங்க. மாஸ்டர் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். தேவைப்படுறவங்க 17 கிலோ ஸ்லைஸில் வஞ்சர மீன் நம்ம கடையில் வாங்கிக்கலாம் சார். 3 கிலோ 3.5 கிலோ சைஸ்லேயும் வஞ்சர மீன் வந்திருக்குது. ஒவ்வொரு பக்கமும் எப்படி ஸ்லைஸ் போடுறாங்கன்னு நீங்கள் இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் சார். ஒவ்வொரு மீன்களும் எப்படி கட் பண்ணணும், அதை எப்படி ஸ்லைஸ் போடணுன்னு அழகாக போட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்படியே ஈவனாக கூறாக பிரிப்பாங்க. அதையுமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இவ்வளோ பெரிய மீன்களும் நம்ம வஞ்சர மீன்களை சாப்பிட்டுக்கிறோம், இவ்வளோ வெயிட் உள்ள மீன்களையும் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி தனியாக ஃபீல் பண்ணலாம். வஞ்சர மீன்லேயே 10 கிலோ சைஸு 5 கிலோ சைஸு 20 கிலோ சைஸு இப்படி வெரைட்டியாக நம்ம சாப்பிட்டுன்னு வருவோம் ஃபீல் பண்ணலாம். பார்த்திங்கன்னா கடலில் வந்து கடுமையான காற்று கொடுத்துக்கிறாங்க. மீனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிறாங்க. அதிக மீனவர்கள் போகவில்லை. பார்த்திங்கன்னா கடலில் சூறாவளி காற்று மாதிரி கடலில் காற்று வீசுது. அதனால் சின்ன போட்டு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க செல்றதில்லை. அலையாட வேகமும் வந்து ரொம்பவே வேகமாக இருக்குது. ரொம்பவே டஃப்பாக இருக்குது.
பார்த்தீங்கன்னா இது மாதிரி டஃப்பாக இருக்கிற டைமில் அதிக மீன் வறுமை காரணத்தால் ஒரு சில மீனவர்கள் மட்டுமே மீன் பிடிக்க செல்கிறாங்க சார். ஒருத்தவங்க கட் பண்ணுறாங்க, ஒன்றொருத்தவங்க அப்படியே 17 கூரை சமநிலையில் அதை அப்படியே வச்சுன்னு வருவாங்க. யார் யாருக்கு எப்படி தேவைப்படுதோ 17 பேருக்கு அப்படியே நம்ம கடையில் கொடுத்துருவாங்க சார். நம்ம கடற்கரையில் கழுகு மாதிரி காத்திருப்போம். உயிரோட துடிக்க துடிக்க வர தூண்டில் மீன்கள் எப்போ வரும்னு உடனே வந்ததும் அதே உயிருடன் அப்படியே நம்ம கடைக்கு லைவாக கொண்டுன்னு வருவோம். அதுதான் வந்து நம்ம மீனோட பர்ஃபார்மன்ஸு. நம்ம மீன்களுக்கு எல்லா மீன்களும் கேரண்டி இருக்குது சார். என்ன கேரண்டின்னு கேட்டிங்கன்னா, சமைத்து சாப்பிட்ட பின் மீன் நல்லா இல்லை என்று சொன்னால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும். இதற்கு வள்ளி மீன் கடை மீனவன் உத்தரவாதம். மாஸ்டர் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு வரதால டைம் ஆகும். பழகு நம்ம அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.